Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா Blackheads and Whiteheads நம்ம வீட்ல எப்படி சரி செய்யறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த Blackheads and Whiteheads பாத்தீங்கன்னா நம்மளோட மூக்கோட மேல் பகுதிகள்ல இந்த நாடியோட கீழ் பகுதிகள்ல நெத்தி பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இது முட்கள் மாதிரி சொரசொரப்பா நம்மளோட முகத்துல உள்ள அழகையே வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த Blackheads Whiteheads போக்குறதுக்கான ரெமெடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பேக் போடுறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான ஹாட் வாட்டர் வச்சு நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல உள்ள ஃபோர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பேக் போடும்போது அது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ ஹாட் வாட்டர் வச்சு நான் என்னோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பேக் ரெடி பண்ணிடலாம். இந்த Blackheads and Whiteheads ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஃபீல் ஆஃப் மாஸ்க் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து எவர்யூத்தோட ஆரஞ்சு ஃபீல் ஆஃப் மாஸ்க் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சார்கோல் ஃபீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃபீல் ஆஃப் மாஸ்க் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இது கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தக்காளி ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து Blackheads and Whiteheads இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸை கொடுக்கக்கூடியது இந்த ஃபீல் ஆஃப் மாஸ்க். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் உள்ள அன்வான்ட் ஹேரை ஃபுல்லாக கூட ரிமூவ் பண்ணக்கூடியது. இந்த மாஸ்க்கை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா திக்கான லேயராக டபுள் கோட்டிங்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபீல் ஆஃப் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா காயணும். இந்த மாதிரி தொட்டால் ஈரப்பதமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இந்த மாஸ்கில் உள்ள முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட ஸ்கின்ல நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உரிச்சு எடுக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ உங்களோட ஃபேஸை வந்து நார்மலான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸாகவும் இருக்கும். உங்களோட ஸ்கின்ல உள்ள Blackheads, Whiteheads, அன்வான்ட் ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.